عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وأصحابه الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قرآنا عربيا غير ذي عوج لعلهم يتقون. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே தன்னுடைய அருள்மறையை பற்றி தன் வேதத்திலே பல இடங்களிலே அறிமுகம் செய்து காட்டுகிறார். இந்த வேதம் கோணல் மாணல் அற்ற வேதம் என்பதாக, இந்த வேதத்தில் எந்தவித சந்தேகம் இல்லை என்பதாக அல்லாஹ் தன் வேதத்தை பற்றி பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நபிமார்களை அனுப்பக்கூடிய நேரத்திலே அவர்கள் நுபுவத்துக்கு சான்றாக பல்வேறு விதமான அற்புதங்களை கொடுத்து அனுப்புவார். அப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அற்புதம் இருக்கிறது. எப்படி மற்ற நபிமார்கள் கொடுக்கப்பட்ட அந்த அற்புதம் என்பது அவர்கள் காலம் வரை, அந்த நபிமார்கள் இருக்கின்ற வரை இந்த அற்புதம் இருக்கும், அவருக்கு பின்னால் அந்த அற்புதம் இருக்காது. ஆனால் கண்மநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே கியாமத் நாள் வரை அவர்கள்தான் நபி என்ற சுபச்செய்தியில் அனுப்பப்பட்டார்கள். எனவே அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமும் கியாமத் நாள் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள், இறைவன் எனக்கு கொடுத்த அற்புதங்களிலே பிரதானமான மகத்துவமான ஒரு அற்புதம் எது என்று சொன்னால் குர்ஆன் ஷரீஃப் என்பதாக சொல்லி காட்டினார். இந்த குர்ஆன் என்பது கியாமத் நாள் வரை வானத்தில் பூமிக்குமான தொடர்புடையது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இந்த உலகத்திலே அதிகமாக ஓதப்படக்கூடியதும் அதே போல அதிகமாக மனனம் செய்யப்படக்கூடிய ஒரு வேதம் என்று சொன்னால் அது குர்ஆன் ஷரீஃப் மட்டும்தான். உலகத்திலே அல்லாஹ் எந்த ஒரு நூலுக்கும் எந்த ஒரு வேதத்துக்கும் தராத ஒரு தனி ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கியாமத் நாள் வரை இந்த குர்ஆன் என்பது தினந்தோறும் அதிகமாக ஓதப்படுகிறது, அதே போல அதிகமாக மனனம் செய்யப்படுகிறது. அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், இந்த வேதம் என்பது கோணல் மாணலற்ற வேதம், அதே போல இந்த வேதத்திலே எந்தவித சந்தேகமும் இல்லை, லா ரைப ஃபீஹி என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். என்று சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அல்லாஹ் தன் திருமறையில் தெளிவாக சொல்லிவிட்டான், இந்த வேதத்திலே எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டானே. அப்படி இருக்க இன்று உலகத்தில் எத்தனையோ பெரும் பெரும் கூட்டங்கள் எல்லாம் இந்த குர்ஆனை மறுக்கிறார்களே, இந்த குர்ஆன் விஷயத்தை சந்தேகப்படுகிறார்களே என்ற ஒரு நிலை வருகிறது. உண்மையிலேயே இந்த உலகத்திலே ஒருவர் குர்ஆனை ஆய்வு செய்ய முற்பட்டார், ஒருவன் இந்த குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும் என முற்பட்டான் என்று சொன்னால் தெரிந்த கண்ணோட்டத்தோடு தெளிவான அறிவை கொண்டும் எந்த விதமான கோணமான புத்தியும் இல்லாமல் அவன் தன் அறிவை கொண்டு தெளிவாக ஆய்வு செய்தான் என்று சொன்னால் இந்த குர்ஆன் என்பது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது என்பதை அவன் தெளிவாக உணர்ந்து கொள்வான். இந்த உலக காரியங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி அது சந்தேகத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும், அது தீர்க்கமான முடிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கும். அது எந்த காரியமாக வேண்டாலும் இருக்கலாம். உதாரணமாக சிலர் சொல்லுவார்கள், டீ குடிப்பது உடல் நல்லது என்று சொல்லுவார்கள், சிலர் டீ குடிப்பது அறவே கூடாது என்று சொல்வார்கள், சிலர் காஃபி குடிக்கலாம் என்று சொல்வார்கள், காஃபி உடலுக்கு கெடுதி என்பதாக சொல்வார்கள். ஒரே விஷயம்தான், ஆனால் ஒவ்வொருடைய கண்ணோட்டமும் வேற, அதில் தீர்க்கமான ஒரு முடிவும் கிடையாது, அது சந்தேகத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். அதே போலதான் நோய் ஒன்றாகத்தான் இருக்கும், அதை அணுகக்கூடிய மருத்துவருடைய அவருடைய அந்த அணுகுமுறையின் காரணமாக அதற்கான தீர்வுகள் என்பது மாறுபட்டதாகத்தான் இருக்கும், ஒரே ஒத்த கருத்துடையதாகவும் இருக்காது. ஆனால் இந்த குர்ஆன் ஷரீஃபை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய வாக்கை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக, அது உண்மையானதாக, தீர்க்கமானதாக, உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்ன அஹி இஷ்தகி பதனஹு, என் சகோதரருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விட்டது நாயகமே என்பதாக சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்மீஹில் அஸல், அவருக்கு தேனை கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர் தேனை கொடுத்து விட்டு வந்து மீண்டும் பெருமானார் சொல்கிறார், நாயகமே அதிகமாகி விட்டது நாயகம் என்பதாக சொல்கிறார்கள்.
இரண்டாவது முறையாக சொன்னார்கள் இஸ்மீஹி அசல், தேனை கொடுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது முறையாக தேனை கொடுத்து விட்டு என்று சொன்னார் நாயகமே, அவர்கள் போய்கொண்டே இருக்கிற நாயகமே என்பதாக. மூன்றாவது முறையாக சொன்னார்கள் இஸ்மீஹி அசல், தேனை கொடுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது முறையாக தேனை கொடுத்து விட்டு என்று சொன்னார் நாயகமே அவர் நின்று விட்டது, அவர்கள் அந்த வயிற்று போக நின்று விட்டது நாயகமே என்பதாக சொன்னார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸதகல்லாஹ், அல்லாஹ் உண்மைப்படுத்தியிருக்கிறான். இந்த தேனிலே பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் உண்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறான். கதவ பதவ அகீக, உன் சகோதரனுடைய வயிறு நான் பொய்ப்படுத்தி விட்டது, அவருடைய வயிற்றில் ஏதாவது கோளாறு இருந்திருக்கும், அதனால் அது குணமாவதற்கு நேரம் எடுத்தது தவிர அதனால் அல்லாஹ்வுடைய வார்த்தையில எந்த சந்தேகம் கிடையாது என்பதாக சொல்லி காட்டினார். அதே போல இந்த குர்ஆன் ஷரீஃப் என்பது இந்த உலகத்தில் ஏராளமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு என்பது உடலுக்கும் உயிருக்குமான தொடர்பாக இருக்க வேண்டும். சையத்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்நாளிலே எந்த நாளில் நான் குர்ஆனை ஓதவில்லையோ அந்த நாள் தான் எனக்கு ரொம்ப தீங்கான கெட்ட நாள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஈமானுக்கே முன் உதாரணமாக திகழக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குர்ஆன் செய்யப்பட்ட இஸ்லாத்துக்கு ஈர்க்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே எந்த நாளில் நான் குர்ஆனை ஓதவில்லையோ அந்த நாள் தான் எனக்கு கெட்ட நாள் என்பதாக சொல்லி காட்டினார். ஆக இந்த குர்ஆனோடு நமக்குமான தொடர்பு என்பது உடலுக்கும் உயிருக்குமான தொடர்பை போன்று இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ரமதானுடைய காலத்திலே நம் குர்ஆனோடு அதிகமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் ஷரீஃப் என்பது இந்த உலகத்திலே பல்வேறு வகையான துறைகளில் அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மொழி ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இலக்கிய ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, முன்னறிவு செய்யக்கூடிய விஷயத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல அறிவியல் ரீதியாக உண்மைகளை நிரூபிக்கக்கூடிய விஷயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல முன் சென்ற சமுதாயத்தின் நிகழ்வுகள் எல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயத்திலேயும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் சையத்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இந்த குர்ஆனை தாக்கத்தின் காரணமாக தான் இஸ்லாத்தின் பக்கமே ஈர்க்கப்பட்டார்கள். முன்னொரு காலத்தில் சொல்வார்களாம், லா யுஸ்லிமு உமர் வலோ அஸ்லம ஹிமாரு கத்தாப், கத்தாவுடைய குதிரை கூட கழுதை கூட இஸ்லாத்தை ஏற்றுவிடும், ஆனால் இந்த உமர் ஒருபோதும் இஸ்லாத்தை ஏற்க மாட்டார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். காரணம் அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலே விரோதமாக எதிரியாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தாலும் அந்த குர்ஆன் மீது ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாகத்தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றார். பக்தாதிலே ஃபுதைல் இப்னு இயாத் என்ற மிகப்பெரிய ஒரு கொள்ளை கூட்டத்தின் தலைவராக இருந்தார். கொலை செய்வது திருடுவதுதான் அவருடைய குலத்தொழிலாகவே இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஃபுதைல் என்று சொல்லப்பட்டது, பக்தாதுக்கு வெளியே அவுட்டில் இருக்கக்கூடிய அந்த காட்டிலே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துக்கு கீழே ஒருவர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு புதையல் இருக்கிறது, அந்த இடத்தை யாராலும் நெருங்க முடியவில்லை என்பது போன்று புதையல் என்று சொல்லப்படுகிறது. அப்படியா, நான் சென்று பார்க்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு புதையல் அந்த காட்டுக்குள்ளே வருகிறார், அந்த மரத்தை நெருங்குகிறார். அவர் நெருங்கக்கூடிய சமயத்திலே அந்த மரத்துக்கு அடியிலே அந்த குர்ஆனுடைய வாசகம் ஓதப்படுகிறது. அவர் புதையல் நெருங்குகின்ற சமயத்திலே அந்த குர்ஆனுடைய வாசகம் ஒரு காதிலே விழுகிறது. அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை கேட்டு ஒரு உள்ளங்கள் அச்சம் பெறவில்லையா என்று அந்த வசனம் ஓதப்பட்ட உடனே அந்த வசனம் என்பது ஃபுதைல் அவருடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் நடுநடுங்கி விட்டார். அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு பக்தாதுக்கு திரும்பாமல் ஹரம் ஷரீஃபை நோக்கி திரும்பினார். அவர்கள் ஹரம்க்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றிக்கொண்டு அங்கேயே இருந்தார்கள். பின்னால் ஹரம் ஷரீஃபுடைய இமாமாவும் அவர் திகழ்ந்தார்கள். இது அவர் சரித்திர வரலாற்றில் எழுதப்படக்கூடிய நிகழ்வு. இந்த குர்ஆன் ஷரீஃப் என்பது இந்த உலகத்திலே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. சூரத் அல்-ஹாக் முத்தகாசுர் மிகப்பெரிய யூதராக இருந்த ஒருவரை முஹம்மது அஸத் என்பதாக மாற்றியது. அதே போல சூரத்துல் முஹாவை ஆய்வு செய்த அமெரிக்காவை சேர்ந்த பாடகர் யூசுப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார். அதே போலதான் மாரிஸ் ஃபுஹைல் என்பவர் குர்ஆனுக்கும் பைபிளுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் என்ன என்ற ஒரு ஆய்வு ரீதியாக ஒரு கட்டுரை எழுதுவதற்காக குர்ஆனை பைபிளையும் ஆய்வு செய்தார். அந்த குர்ஆனை ஆய்வு செய்வதனுடைய தாக்கம் அவர் இஸ்லாத்தை ஏற்றார். ஆக இந்த குர்ஆன் என்பது இன்றளவில் உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு என்பது உடலுக்கும் உயிருக்குமான தொடர்பாக இருக்க வேண்டும். நாம் அதிகமாக குர்ஆனை ஓதுவதனால் மன நிம்மதி ஏற்படுகிறது.
அதே போல 70க்கும் மேற்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கிறது என்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த குர்ஆன் ஷரீஃபை இந்த ரமதானுடைய மாதம் என்பது, அதுவும் வரக்கூடிய கடைசி காலங்கள் என்பது அதிகமாக நல்ல அமல்கள் செய்வதற்கான, அதே போல அமல்கள் செய்வதற்கு கேட்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. எனவே வரக்கூடிய இந்த நாட்களிலே அதிகமாக குர்ஆனை ஓதி குர்ஆனுக்கு நமக்குமான தொடர்பை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த குர்ஆனை அதிகமாக ஓதி அவருடைய இன்பத்தை உணரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இந்த குர்ஆன் கருத்துக்களை எல்லாம் விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக.